நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்க்கும்போது ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எக்ஸாக்ட்லி நாங்கள் எந்த கடவுள்களை வழிபாடு பண்ணால் எங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விலகும், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும், வண்டி வாகனங்கள், வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படிப்பட்ட தெய்வங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட்லி முருகப்பெருமானை தான் இன்னைக்கு நம்ம பற்றி பேச போகிறோம். அப்போது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் நன்னா இருந்துட்டா அந்த பொண்ணுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நன்னா இருக்கும். அப்போ செவ்வாயை குறிக்கிறது யாரு? முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமானை நம்ம எந்த மாதிரி முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யணும்? மொத்தம் முருகப்பெருமானில் பார்த்தீங்கன்னா 3 வகை முருகப்பெருமான் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ எங்களுக்கு குழந்தைகளே இல்லை மேடம், நாங்கள் என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணால் எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முருகப்பெருமானை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதே முருகப்பெருமான் தான். அதுக்காக தான் பெண்களை சஷ்டி திதி அன்று விரதம் இருந்துருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சட்டியில் இருந்தால் அகப்பையிலே வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துருக்கு. அப்போது உங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முருகப்பெருமானில் பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் இருப்பார். அப்போ பாலம் அப்படின்னா குழந்தைன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ பாலமுருகனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். இப்போ எல்லா ஒரு ஆலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுட்டு இருப்பா. அப்போது பாலமுருகன் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கோ. அப்படி எங்களுக்கு அந்த கோவில்கள்லாம் தெரில மேடம், எங்களால் போக முடியாது அப்படின்னா பாலமுருகனோட ஸ்டில்லை நீங்கள் வீட்டில் வச்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முறையாக விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணேன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலமுருகன் பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவில் தான் இருந்துருப்பார் இந்த முருகப்பெருமான். அதனால தான் இந்த பாலமுருகனை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எந்த அளவுக்கு நீ இந்த பாலமுருகனை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளவு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வரம் வேண்டவங்க பாலமுருகனை வழிபாடு பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர். இந்த சுப்பிரமணியர் பார்த்தீங்கன்னா 4 கரங்களை உடையவர். அப்போ இந்த சுப்பிரமணியரை நாம் வணங்குனா நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் கலத்திர காரகனாக இருப்பார். அப்போ விரைவில் திருமணம் நடக்கணும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாரதோஷம், மாங்கல்ய தோஷம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறா இல்லையா? எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஜாதகத்தில் இருக்கிற திருமண தடைகள் அகலறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 கரங்களை கொண்ட சுப்பிரமணியரை நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணணும். எங்கெல்லாம் சுப்பிரமணியரோட ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெண்கள் போய் வழிபாடு பண்ணலாம். திருமண தடைகள் விலகி விரைவில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும். அப்போ சுப்பிரமணியரோட ஆலயத்துக்கு என்னால் போக முடியாது அப்படின்னா சுப்பிரமணியரோட ஸ்டில்லை வச்சு நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுங்க. கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ் போங்கோ. தொடர்ந்து நீங்கள் செய்கிறச்சு அருமையான மன வாழ்க்கை உங்களுக்கு நடந்துட்டுருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற முருகர் பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகரை தான் பார்க்க போகிறோம். அப்போ சண்முகர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் 12 திருக்கரங்கள், அவரோட கைகள் பார்த்தீங்கன்னா 12 கரங்கள் இருக்கும். 6 முகங்களையும் கொண்டவர் தான் சண்முகர். அப்போ இந்த சண்முகரை நம்ம வழிபாடு பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதிரிகள் ரொம்ப அதிகமாக இருந்துருக்காங்க மேடம், எதிரிகளோட தொல்லைகள் அதிகமாக இருக்குது, நாங்கள் ஒன்றுமே செய்யலைனாலும் எங்களுக்கு எதிரிகள் உருவாயிடுறா, அப்போ இந்த எதிரிகள் இருந்து நான் விலகுனா நாங்கள் என்ன பண்ண முடியும் எதிரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். அப்போ செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா வம்பு, வழக்கு, சண்டை இந்த மாதிரி குறிக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான். அப்போது இந்த எதிரிகளை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சண்முகரை வழிபாடு பண்ணீங்கன்னா எதிரிகளே இல்லாமல் போயிடுவா. அப்போ எங்கெல்லாம் சண்முகரோட ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கோ. இல்லை அவளுடைய புகைப்படத்தை வச்சு நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு அந்த எதிரிகளோட தொல்லை விலகும். எதிரிகள் தானாக விலகி போயிடுவா.
இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு தேவையோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முருகப்பெருமானை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணலாம், அந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நமஸ்காரம்.